அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைந்திருங்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது கண்ணம்மாவும் காமாட்சியும் நிகழ்ச்சி. கண்ணம்மா, நம்ம பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை சில கேள்விகள் கேட்க போகிறேன் காமாட்சி. அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். என்னது, கேள்வியா? ஆமாம், ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் இல்லை, ஈஸியான கேள்வியாக கேட்குறேன். என்ன கேள்வி கேட்க போறீங்க? இப்போ சமீபத்தில் சில விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க. நீங்கள் பத்திரிக்கையிலலாம் பார்த்துருப்பீங்க. எதுக்கான விருதுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா காமாட்சி? இப்போ நிறைய அந்த சினிமாலெல்லாம் விருது கொடுக்குறாங்களே, பாடலாசிரியருக்கு விருது, அதுக்கப்புறம் சிறந்த நடிகருக்கான விருது, அதுதானே கண்ணம்மா? இல்லை, அதை பற்றி இல்லை. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு போன வாரத்தில் சாகித்ய அகாடமியுடைய யுவ புரஸ்கார் விருது அறிவிச்சாங்க. ஆமாம் கண்ணம்மா, நம்ம கூட நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணோம்ல இதை பற்றி. ஆமாம், அந்த சாகித்ய அகாடமியுடைய தமிழில் சிறந்த எழுத்தாளர் விருது வாங்கினவங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு கண்ணம்மா. நான் கூட புதுக்கோட்டை புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு அந்த புத்தகம் வாங்கிட்டு வந்தேனே. எழுத்தாளர் அம்பையம்மாவோட புத்தகம் தானே அது? சரியா சொன்னீங்க காமாட்சி, வெரி குட். தேங்க்யூ கண்ணம்மா. அடுத்த கேள்வி, இந்த சாகித்ய அகாடமியுடைய தமிழுக்கான விருதை அம்பையம்மாவுக்கு முன்னாடி யார் வாங்கினாங்க? யார் வாங்கினாங்க கண்ணம்மா? எனக்கு தெரியலையே. சரி, அடுத்த கேள்விக்கு போகிறேன். இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார், இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமியுடைய யுவ புரஸ்கார் விருது யார் வாங்கினாங்க? எழுத்தாளர் காளிமுத்து தானே கண்ணம்மா? இதே யுவ புரஸ்காரை சென்ற ஆண்டு வாங்கினவங்க யாரு? கண்ணம்மா எனக்கு தெரியாது கண்ணம்மா, நீங்களே சொல்லிருங்க. நட்சத்திரவாசிகள் என்ற சிறுகதை தொகுப்புக்காக எழுத்தாளர் கார்த்திக் பாலசுப்ரமணியன் தான் இந்த விருதை வாங்கினாங்க. அச்சச்சோ, மறந்துட்டேன் கண்ணம்மா. சரி, அடுத்து என்ன கேள்வி கண்ணம்மா கேட்க போறீங்க? சரி, இந்த இலக்கிய விருதை விட்டுருவோம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம். அதுலேருந்தே கேள்வி கேட்குறேன். இப்போது ஒலிம்பிக் கேம்ஸில் அதிகமான தங்க மெடல் வாங்கின வீரர் யார்? எனக்கு தெரியும் கண்ணம்மா. அவர் கூட ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு நீச்சல் வீரர் தானே? அவர் பேரு எனக்கு சட்டன் ஞாபகம் வர மாட்டேது கண்ணம்மா, நீங்களே சொல்லிருங்களே. நீங்கள் சொன்னவர் கரெக்டு தான், ஆனால் அவரோட பேர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். அவர் இது வரைக்கும் 28 தங்க மெடல் ஒலிம்பிக்கில் மட்டும் வாங்கியிருக்காரு. அடே அப்பா, ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் போல. அதுக்கு அடுத்தது டென்னிஸ். டென்னிஸ் உங்களுக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும் கண்ணம்மா. டென்னிஸில் அதிகமான கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்ற வீரர் யார்? நம்ம ரஃபேல் நடால் தானே? கரெக்டாக சொன்னீங்க. பெண்களில் இந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற வீராங்கனை யார்? தெரியலையே எனக்கு. ஆனால் வீனஸா செரீனாவாங்கிற ஒரு குழப்பம் மட்டும் இருக்கு. செரீனா வில்லியம்ஸ் தான். அவங்க 23 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்றிருக்காங்க. அடுத்ததா, இப்போ இந்த இந்தியாவுடைய மிக உயரிய விருது எதுன்னு தெரியுமா? பாரத ரத்னா தானே கண்ணம்மா? அதே தான். இந்த பாரத ரத்னா விருதை முதல்ல வாங்கினவங்க யாருன்னு தெரியுமா? சர் சி வி ராமன் வாங்கியிருக்கிறாரு. அவரை எனக்கு ஞாபகம் இருக்கு. சரியான பதில் தான். ஆனால் அவரோட இன்னும் 2 பேர் அந்த முதலாக வழங்கின பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்காங்க. அதில் இரண்டாம் அவர் ராஜாஜி அவர்கள், அடுத்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அப்படியா? அவருடைய பிறந்த நாளை தானே நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம ஆசிரியர் தினத்தை பற்றி தான் பேச போகிறோமா கண்ணம்மா? அது இருக்கட்டும் கண்ணம்மா, அதுக்கு ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க என்னைய? கேள்வி இன்னும் முடியலை காமாட்சி. என்ன சொல்றீங்க? உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீங்கள் படித்த தொடக்க பள்ளியில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் யாரு? எனக்கு மறக்க முடியாத ஆசிரியர்னா கலா டீச்சர் தான் கண்ணம்மா. சரி, தொடக்க பள்ளிக்கு அடுத்து நீங்கள் உயர்நிலை பள்ளியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த உயர்நிலை பள்ளியில் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு? என்னோட தமிழ் ஆசிரியர் உமா அம்மா. சரி, கல்லூரியில் படிக்கும்போது உங்களுடைய மிக மிக பிடித்த உங்களுக்கான ஆசிரியர் யாரு? இதில் வேற யாருமே இல்லை, எங்கள் பாலகிருஷ்ணன் சார் தான். இப்போ நான் கடைசியாக கேட்ட இந்த 3 கேள்விக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம
பேர் மறந்து போச்சே, ஊர் மறந்து போச்சேன்லாம் எதுவும் சொல்லாமல் டான்னு பதில் சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. அப்போது எத்தனை பெரிய விருதுகள் வாங்கியிருந்தாலும், எத்தனை தங்க மெடல்கள் வாங்கியிருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை உயரிய பதவிகளில் இருந்திருந்தாலும் அவங்களையெல்லாம் இந்த உலகம் எத்தனை நாள் ஞாபகம் வச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களில் மிக நெருக்கமாக இருந்தவங்க அப்படிங்கிறவங்கள நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்காமல் நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு உறவினர்கள் போலவே நம்ம ஒரு ஆதர்சமாக நம்ம வச்சுருக்கோம் மனசில், இல்லையா? சரி கண்ணம்மா, உங்களுக்கு சின்ன வயசுல எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடித்த ஆசிரியர் அவங்க சொன்ன ஒரு பொன்மொழியை தான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். ஏன் நம்மளால் நம்மளுடைய பாடம் கற்றுக் கொடுத்த சில ஆசிரியர்களை மறக்கவே முடியலை, அவங்க நம்ம வாழ்க்கையோட எப்பவுமே கூடவே வர மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன பொன்மொழியவே நான் எடுத்துக்காட்ட சொல்லலாம் விரும்புகிறேன். மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் த டீச்சர் இஸ் த செகண்ட் மதர். அதாவது ஒரு குழந்தைக்கு அதனுடைய தாய் தான் முதல் ஆசிரியர். அவங்க தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாய்க்கு அடுத்தபடி ஆசிரியர் தான் அந்த குழந்தைக்கான இரண்டாவது தாயாக இருக்காங்க. அந்த குழந்தை முதல்ல வெளி உலகத்தில் தன்னோட அம்மாவை விட்டுட்டு போய் பழக ஆரம்பிக்கிறது பள்ளிக்கூடத்தில் அதனுடைய ஆசிரியர்கிட்ட தான். அதே மாதிரி அது முழிச்சிருக்கக்கூடிய அதிகமான பகல் நேரத்தை அது செலவழிக்கிறதும் தன்னோட ஆசிரியர்கிட்ட தான். அந்த ஆசிரியர் உணர்வு பூர்வமாக அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறது மூலமாக தான் அந்த குழந்தை அவங்கள எப்போதுமே ஞாபகத்தில் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைச்சுக்குது. அதனால தான் கண்ணம்மா ஆசிரியர்களை நம்ம வாழ்நாளில் மறக்கவே முடியறதில்ல. ஆமா ஆமா, அந்த டீச்சர் பேர் என்ன? அவங்க யாரு? அவங்க உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான் காமாட்சி. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு நம்ம நிர்மலா மிஸ்ஸை சொல்றீங்களா கண்ணம்மா? அவங்களே தான் காமாட்சி. நம்ம வானொலியில் நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளுக்காக பேசி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அதை பற்றின ஒரு நேர்மறையான கருத்துக்களை நமக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது, இப்படி பண்ணியிருந்தீங்க, நீங்கள் 2 பேர் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த நிர்மலா மிஸ் அவங்க தான் என்னுடைய ஆங்கில ஆசிரியை. அவங்க என்னுடைய ஹையர் செகண்டரியில் 11th நான் போகும்போது அதில் எனக்கு ஆங்கில ஆசிரியராக இருந்தாங்க. நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் 10வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு 11ஆவதில் ஆங்கில மீடியத்தில் சேர்றேன். அப்போது பாடங்களை தமிழில் இருந்து திடீர்னு போய் ஆங்கில மீடியத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப திகைப்பாக இருந்துச்சு. இப்போ மாதிரி பாடப்புத்தகத்தையும் ஆசிரியர்களையும் தவிர வேறு இப்போ இன்டர்நெட்டோ இல்லை கூகுளோ இல்லை செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ எதுவுமே நமக்கு துணையாக இருக்காது. ஆசிரியர்களை மட்டும்தான் நம்ம முழுக்க நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது எங்களாலையும் ஆங்கிலத்தில் படிக்க முடியும். ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழி அறிவு தான். அதை நம்ம படிக்கிற திறமைக்கும் அதுக்கும் ஆங்கிலம் தெரியாததுங்கிறது நம்மளுடைய கற்றுக்கொள்கிற திறமையை குறைக்காது, எளிதாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஊக்கப்படுத்தியும் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் வந்த காலத்தில் அந்த ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாமல் படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆங்கிலம்ங்கிறது மட்டும் இல்லை, அவங்க மாணவிகளோட பழகிற விதம், அவங்களோட எளிமை, அவங்க உடுத்துகிற உடை, இது மாதிரி நிறைய விஷயங்களை என்னை போல் நிறைய மாணவிகள் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டே வந்திருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க கண்ணம்மா. நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஆசிரியர்கள் நம்மளை ஏற்றி விட்ட ஏணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது ரொம்ப சரியான வார்த்தை தானே கண்ணம்மா? சரியான வார்த்தை தான் ஏணிங்கிறது. ஏணி மட்டும் இல்லை, தோணி, தேனி, கேணி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன கண்ணம்மா, ஒரே மாதிரியான வார்த்தைகளாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒரே மாதிரி வார்த்தைனாலும் அதோட அர்த்தத்தை பாருங்க. தோணினா என்ன? படகு. படகு என்ன செய்யும்? படகுல சவாரி பண்ண முடியும். நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருக்குது. ஆமாம், ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்கு எப்போதுமே நமக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் அதே நேரத்தில் என்றைக்குமே அது கரைக்கு வராமல் இருக்கக்கூடியதுமா இருக்கிறது தோணி, இல்லையா? ஆமாம் கண்ணம்மா, ஆமாம் கண்ணம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தது கேணின்னு சொன்னேன் இல்லையா? கேணினா என்ன? கேணினா இப்போ நமக்கு தேவையான தண்ணியை அல்ல கொடுக்கக்கூடியது. அவங்க படித்து அறிந்த அறிவை நம்ம திரும்ப நமக்கு கற்க நமக்கு ஊற்று மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால அவங்கள கேணின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க கவிஞரே. அப்போ தேனீனா அது சேகரிச்ச தேனி எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம், அதுதானே கண்ணம்மா? ரொம்ப கரெக்டு காமாட்சி. இப்போது ஆசிரியர்களுக்கு சொல்கிறதுக்கான வார்த்தைகளாக நம்ம ஏணி, தோணி, தேனி, கேணி, இப்படி எந்த வார்த்தையை போட்டாலும் அதுக்கு பொருத்தமாக இருக்கும்.
ஆமாம் கண்ணம்மா, சரியா சொன்னீங்க. காமாட்சி, இப்போ இந்த உலகத்தில் ஆசிரியர்கள்னால முன்னுக்கு வந்த பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில பேரை பற்றி நான் இப்போ உங்களை கேட்குறேன். ஹெலன் கெல்லர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க கூட கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தானே கண்ணம்மா. அவங்களோட ஆசிரியரான ஆன் சல்லிவான் அவங்களோட ஒத்துழைப்புனால தானே கண்ணம்மா இவங்க இவ்வளோ பெரிய சாதனை பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாதிரி விவேகானந்தருடைய ஆசிரியர் யாருன்னு தெரியும் இல்லையா? தெரியும் கண்ணம்மா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தானே. ஆமாம் காமாட்சி, இதே மாதிரி ஒரு ஆசிரியர்கள் அவங்களுடைய மாணவர்கள் அப்படின்னு ஒரு தொடர்ந்த பாரம்பரியத்தையே உருவாக்குனவங்க இருக்காங்க. அதில் முதலாம் அவர் சாக்ரட்டிஸ். அவருடைய மாணவர் யாருன்னு சொல்லுங்க. சாக்ரட்டிஸோட மாணவர் பிளாட்டோ, பிளாட்டோவோட மாணவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் ஒரு மிகச்சிறந்த உலகம் அறிந்த ஒரு மாவீரர். மாவீரர்னு நீங்க சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அலெக்சாண்டர் தானே. ஆமாம் காமாட்சி, இந்த மாதிரி அவங்களுடைய ஆசிரியர்கள்னால அவங்கள பின்பற்றி நடந்ததுனால தாமும் புகழடைஞ்சு அந்த ஆசிரியர்களுக்கும் புகழை தேடி தந்தவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஏன் கண்ணம்மா, நம்ம ராதாகிருஷ்ணன் கூட ஆசிரியரா இருந்து குடியரசுத் தலைவர் ஆனனால தானே இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம். அப்போ இதே மாதிரியே ஆசிரியர்கள் வேற எங்கேயும் பிரபலமானவங்க தலைவர்களாக இருந்திருக்கிறாங்களா? நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க காமாட்சி. நம்ம இந்த நிகழ்ச்சியோட நேரம் கருதி சில பேரை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்னை தெரசா அவர்கள் ஒரு சமூக சேவகராக தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க 17 ஆண்டுகள் பெண்கள் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க. அவங்க எவ்வளோ சேவை செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு மத்தியில் ஆசிரியர் பணியும் தன்னுடைய சேவையாக செஞ்சுருக்கிறாங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கண்ணம்மா. அடுத்ததா அமெரிக்காவோட அதிபராக இருந்த ஒபாமா தெரியும் இல்லையா? அவரும் ஆசிரியராக இருந்திருக்காரு. ஒபாமா ஆசிரியராவா? என்ன சொல்கிறீங்க கண்ணம்மா? அமெரிக்க அதிபராக இருந்த பராக் ஒபாமா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சட்டத்துறை பேராசிரியராக சிகாகோவில் 12 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. கண்ணம்மா, நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூட பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. கனடாவுடைய பிரதமர் யாருன்னு தெரியும் இல்லையா? ஆமா கண்ணம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் கூட ஜஸ்டின் ட்ரூடோ தானே? அவரே தான். அவரும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்திருக்கிறாரு. அப்படியா கண்ணம்மா? அவர் என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாரு? அவர் பிரெஞ்சு, கணிதம், ஹியூமானிட்டிஸ் மற்றும் நாடகத்துறை இது எல்லாத்துலேயுமே பாடம் நடத்தியிருக்காரு. மாணவர்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்காராம். சூப்பர் கண்ணம்மா. அதே மாதிரி ஹாரி பாட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் தானே? ஆமாம் கண்ணம்மா, ஆமாம் கண்ணம்மா. அதை எழுதின ஜே.கே. ரவுலிங் கூட ஆங்கில மொழி பயிற்றுனராக பணியாற்றியிருக்காங்க. சூப்பர் கண்ணம்மா. இதை கேட்டோன்னா நானுமே போய் பக்கத்தில் இருக்கிற ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டில் 2 கிளாஸ் எடுத்துகிட்டு வரலான்னு தோணுது. தாராளமாக செய்யலாம். எப்போதுமே நமக்கு தெரிஞ்சதை நம்ம அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தான் நம்ம அறிவும் இன்னும் கூடுதலாக வளரும். சரி, நம்மளே பேசிகிட்டே இருக்கிறத விட நம்ம இப்போ பேசின மாதிரி நமக்கு பிடித்த ஆசிரியர்கள், நம்ம ஞாபகத்தில் எப்பவும் வச்சுருக்கக்கூடிய நம்ம உருவாக்குன ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னு பேசணும் இல்லையா? அதே மாதிரி அந்த ஆசிரியராக உருவானவங்க அவங்க உருவாக்குன மாணவர்களை பற்றியும் அவங்கள உருவாக்குன ஆசிரியர்களை பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி கண்ணம்மா, நம்ம யார் யாருன்னு நம்ம மட்டும் இல்லை, நம்ம நேயர்களும் சேர்ந்து கேட்டுடலாமா? தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். இது கண்ணம்மா காமாட்சி ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. ஆசிரியர் தின வாழ்த்துகளோடு தன்னுடைய உரையை பகிர இணைகிறார் முனைவர் சுகந்தி அவர்கள். இவர் 19 ஆண்டுகளாக ஆசிரியராக சேவையாற்றி வருகிறார். 2013 9 ஆண்டுகளாக நம் அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தற்போது முனைவர் சுகந்தி அவர்கள் ஆசிரியர் தினத்திற்கான உரையை பகிர இணைகிறார். வாங்க நேயர்களே, நம்ம கேட்கலாம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் மா சுகந்தி, அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன். நான் இப்பொழுது ஆசிரியர் தின சிறப்பிற்காக எனது ஆசிரியரை பற்றியும் என்னால் உருவாக்கப்பட்ட மாணவரை பற்றியும் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். ஆசிரியர் தினம் என்பது உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ஒவ்வொரு தினங்களில் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளினை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறார்கள்.
மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் பணி அல்ல. அவர்களுக்கு ஒழுக்கத்தில் எப்படி சிறந்து விளங்குவது, மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும், பொது அறிவு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் மாணவ செல்வங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுவதே ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் உள்ள உன்னதமான பணியாகும். அப்படிப்பட்ட ஆசிரியர் பணி என்னும் தெய்வீக பணியை மாணவர்களுக்கு கற்றுத்தர மனதில் தன்னலம் இல்லாமல் தியாக மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் தொழிலை வெறுப்புடன் இல்லாமல் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பவர் மட்டுமே உண்மையான ஆசிரியர்களுக்கு சமமாவர். இந்த ஆசிரியர் தின நன்னாளிலே எனது ஆசிரியரை நினைவு கூறும் விதமாக ஆராய்ச்சி படிப்பில் எனக்கு வழிகாட்டி ஆசிரியையாக இருந்த என்னுடைய ஆசிரியர் விஜயாள் அம்மா அவர்களை நினைவு கூற விரும்புகிறேன். அவர்களுடைய அடக்கமான பேச்சு மற்றும் அவர்களுடைய உள்ளம், நல்ல மனது, அவர் சொல்லிக் கொடுக்கும் விதம் என்னை அவர் மேல் மிகுந்த ஈடுபாடு கொள்ள வைத்தது. அவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதே போல் நானும் நடந்து கொள்ள வேண்டும், அவர் எவ்வளவு கற்றிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நானும் கற்க வேண்டும் என்ற என்னுடைய ஆவல் என்னை மேன்மேலும் கற்றுக்கொள்ள தூண்டியது. அதனால் நான் உயர்கல்வியை சிறந்து படித்தேன். 2 MA, 2 MSc, MEd, MPhil அண்ட் PhD இதெல்லாம் கற்றது என்னுடைய ஆசிரியரை, என்னுடைய வழிகாட்டி ஆசிரியரை மனதில் கொண்டுதான் நான் இவ்வளவு கற்றேன். இப்பொழுது அழகப்பா பல்கலையில் கல்வியியல் கல்லூரியில் சிறந்த ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் உயர்வதற்கு முதற் காரணம் என்னுடைய ஆசிரியரின் வழிகாட்டுதல் மட்டுமே. அவர் இல்லை என்றால் நான் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்க மாட்டேன். சில துக்கமான நேரங்களில் கூட கல்வியை நிறுத்திவிடலாம் என்று நினைத்த போது கூட என்னை அழைத்து ஊக்குவித்து, நீ படி, உன்னால் முடியும், நீ நல்லா பண்ணுவ, நீ பெரிய இடத்துக்கு போவ, பெரிய ஆளாக வருவ இப்படின்னெல்லாம் சொல்லி என்னை அதிகமாக ஆர்வமூட்டி என்னை கற்க வைத்தார்கள். என்னுடைய ஆசிரியருக்கு இந்த ஆசிரியர் தினத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதைப்போல இப்பொழுது இங்கு கல்வியியல் கல்லூரியில் நிறைய இடத்துல நான் வேலை பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனாலும் நிறைய மாணவர்கள் என்னுடைய வழிகாட்டுதலால் சிறப்பான மாணவர்களாக இன்று பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். எல்லா மாணவர்களையும் பற்றி சொல்ல வேண்டுமானால் எனக்கு ஒரு நாள் போதாது. அதனால் அதில் குறிப்பிட்ட மாணவரை பற்றி பேச விரும்புகிறேன். என்னுடைய மாணவர் சதீஷ் சிறந்த மாணவன். என்னை பின்பற்றி, அதாவது இந்த கல்லூரியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் செல்லமான மாணவன் என்று சொல்லலாம். மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு அவனுடைய பண்பும் பணிவும் அடக்கமும் நிறைய அவனிடம் உள்ளது. இன்றைக்கி ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக பதவியில் இருக்கிறான். அதை நினைத்து பெருமைப்படுகிறேன். இன்று கூட எனது மாணவன் இங்கு அம்மா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மனதில் வைத்து தான் நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அதை பார்த்து அந்த மாதிரி நான் முன்னுக்கு வரணும்னு நினச்சி நான் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரே வார்த்தை இதுதாம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டினான் அவனோட செல்பேசியை. அதில் பார்த்தால் எப்பவும் நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். திரும்ப திரும்ப நான் அழுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை மெய்யை வருத்துவதால் தான் அதற்கான கூலியை நாம் பெற முடியும் என்பதே. அதனால் மெய்யை வருத்தும் பொழுது அதற்கான கூலி கிடைக்கும். ஸோ முயற்சி இல்லாமல் நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மாணவனுக்கல்ல, எல்லா மாணவர்களுக்குமே உள்ள நான் கூறக்கூடிய முக்கியமான குறள் இது. அதை அந்த மாணவன் இன்றைக்கி பெருமையாக பேசிட்டு, நான் இந்த குறளை நான் இன்றைக்கும் நான் எழுந்திரிச்சோடனே அதை தாம்மா நான் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி அவன் டிஆர்பியில் டாப் லிஸ்ட்டில் இருக்கான். அவனுக்கு கண்டிப்பாக பணி கிடைக்கும். அந்த விஷயத்தை நினச்சி நான் இன்னும் பெருமை பாராட்டுகிறேன். அதனால் இந்த ஆசிரியர் தொழில் அப்படின்றது தன்னலமற்ற தொழிலாக இருக்க வேண்டும். மாணவர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு மனிதனை அவனுக்கே அடையாளம் காட்டுபவராக இருக்கக்கூடியவர் தான் ஆசிரியர். அந்த மாணவர் சமுதாயத்திற்கு தேவையான ஆற்றல், ஒழுக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து அவனை நல்லவனாகவும் பண்புள்ளவனாகவும் சிறந்தவனாகவும் அறிஞராகவும் மேதையாகவும் உயர்த்தும் உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை
யாராலும் மறுக்க முடியாது. அந்த ஆசிரியர் பணியை போற்றும் விதமாக அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்வாய்ப்பை எனக்கு அளித்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் தினத்திற்கான வாழ்த்து செய்தியோடு தன்னுடைய உரையை பகிர்ந்த நம் அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சுகந்தி அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். அடுத்ததாக ஆசிரியர் தின வாழ்த்துக்களோடு தனது ஆசிரியர் தின உரையை நம்மோடு பகிர இருக்கிறார் அழகப்பா மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் கார்த்திகா அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திகா தமிழ்மணி, அழகப்பா மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளியில் ஆங்கிலத்துறையில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அப்படிப்பட்ட நுண்ணறிவை புகட்டக்கூடிய ஆசிரியர்களை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் ஆசிரியர் தினமான இன்று எனக்கு பிடித்த ஆசிரியர் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பை ஊட்டுவதில் அன்னையாய், தவறுகளை தட்டி கேட்பதில் தகப்பனாய், கண்டிப்பை காட்டுவதில் காவலனாய், அறிவை வளர்ப்பதில் ஆசானாய், அல்ல அல்ல அறிவை அளிக்கும் அச்சய பாத்திரமாய், கற்பக தருவாய், பல்வேறு பரிணாமங்களை உடையவர்களாய் திகழும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிடித்த ஆசிரியர் யார் என்று என்னை கேட்டால் நான் யாரை சொல்வேன்? தமிழ்தானே என்று படிக்காமல் தமிழ் தேனே என்று படியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த தமிழ் அம்மாவை சொல்வேனா? இல்லை ஆங்கிலத்தை அழகாகவும் அற்புதமாகவும் போதித்து தமிழ் வழியில் படித்த என்னை கூட ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு அடிக்கோடிட்டு கொடுத்த ஆங்கில ஆசிரியரை சொல்வேனா? இல்லை, கணக்கு பாடத்தில் கவனம் இல்லாமல் இருந்த என்னை தலையில் குட்டி குட்டி கணக்கு சொல்லிக் கொடுத்த 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுக்க காரணமாக இருந்த கணித ஆசிரியரை சொல்வேனா? இல்லை அறிவியலின் ஆழத்தை சொல்லிக் கொடுத்த அறிவியல் ஆசிரியரை சொல்வேனா? இல்லை, நேற்றைய வரலாற்றை படிப்பதோடு மட்டும் விட்டுவிடாமல் நாளைய வரலாற்றில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று ஊக்குவித்த சமூக அறிவியல் ஆசிரியரை சொல்வேனா? இல்லை, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்வில் சாதிக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்த உடற்கல்வி ஆசிரியரை சொல்வேனா? அப்பப்பா, மிகவும் கடினமான கேள்வியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக என்னால் ஒருவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று நான் ஒரு ஆசிரியராக உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அத்துணை ஆசிரியர்களுக்கும் மனதில் நெருக்கமானவர்களாகவும் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர்களாகவுமே இருக்கிறார்கள். நான் வகுப்பறையில் மாணவர்களுடன் இருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர்களின் குணாதிசயங்களை என்னுள் வெளிப்படுவதை நன்றாகவே பார்க்க முடிகிறது. என்னுடைய ஆங்கில ஆசிரியர் வகுப்பறையில் அதிகம் குறும்புத்தனம் செய்யும் மாணவர்களுக்கு கார்போரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கடுமையான தண்டனைகளை எப்பொழுதுமே கொடுத்ததே கிடையாது. மாறாக அவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பாட்டு பாடு, நடனமாடு என்றுதான் சொல்லுவார். நானும் இந்த முறையைத்தான் பின்பற்றுகிறேன். இது மாணவர்களுடன் நெருக்கமாக இருப்பதற்கு நன்றாகவே பயன்படுகிறது. ஆனாலும் கூட சில சமயங்களில் கணித ஆசிரியரின் கோபமான முகத்தையும் என்னுள் பார்க்கத்தான் முடிகிறது. என்ன செய்வது? மனித இயல்புதானே. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிலை மாறி மாதா பிதா கூகுளே தெய்வம் என்ற நிலை வந்துவிட்டது. என்ன செய்தி வேண்டுமானாலும் கூகுளிடம் கேட்டால் கொடுத்துவிடும் என்ற எண்ணம்தான் ஆசிரியர்கள் மீது அலட்சியம் வர காரணமாகிறது. என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும், எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த தகவலையும் பெற முடியும் என்ற நிலை இருந்தாலும், வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு அளிக்கும் ஊக்கத்தையும் ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளையும் எந்த ஆன்லைன் ஆப்புகளாலும் தர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து அவர்களின் வாய்மொழிக்கேற்ப வாழ்ந்தால் வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய அனைத்து வெற்றிகளையும் அடைய முடியும் என்பதில் ஐயமே இல்லை. இந்த ஆசிரியர் தினத்தில் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் சில அன்பான வேண்டுகோளை தெரிவிக்க விரும்புகிறேன். என் அன்பான மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களின் அறிவுரையும் கண்டிப்பையும் நீங்கள் எப்பொழுதும் நல்ல முறையில்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உங்களை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவதற்காகவும் உங்களை செதுக்குவதற்காகவும் தான் இருக்கிறது என்பதை முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அம்மா என்ன செய்வாள்? மருத்துவரிடம் அழைத்துச் செல்வாள். மருத்துவரோ சில மருந்து மாத்திரைகளை கொடுப்பார். அந்த மருந்து மாத்திரை கசப்பாகத்தான் இருக்கும். அதை உண்டால்தான் நோய் தீரும். அதுபோல்தான் ஆசிரியர்களின் கண்டிப்பும் அறிவுரையும் இருக்கும். இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் சாதித்த ஒவ்வொரு மேதைகளுக்கும் பின்னாலும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பார். நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒரு மாமேதை டாக்டர் APJ அப்துல் கலாம். அவரை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். அவரை பற்றி தெரிந்த அனைவருக்கும் அவருடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்களை பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கும். சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் ஒருமுறை அவருடைய மாணவர்களை அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு சென்று பறவைகள் பறப்பது குறித்து பாடம் நடத்தியிருக்கிறார். பாடம் முடிந்த பின் அனைத்து மாணவர்களும் கலைந்து சென்று விட்டனர். அப்துல் கலாம் மட்டும் நின்று சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களிடம் கேட்கிறார், ஐயா, மனிதர்களாலும் பறவைகளைப் போல பறக்க முடியுமா என்று. அதற்கு சிவசுப்பிரமணியன் ஐயா சொல்கிறார், மனிதன் நினைத்தால் வானில் மட்டுமல்ல வானத்தை தாண்டியும் கூட பறந்து செல்ல முடியும் என்று. அந்த வார்த்தை தான் கலாம் அவர்களுக்கு உந்துதலாக அமைந்தது. இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது. அவரை போல நாமும் நம்முடைய ஆசிரியரின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உயர உயர பறக்கலாம். இறுதியாக எனதருமை ஆசிரியர்களுக்கு அன்பு வேண்டுகோள். கடமையை சிறப்பாக செய்வதற்கும் கடமைக்காக செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. கடமையை தாண்டி சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும். நாளைய சமுதாயம் இன்றைய மாணவர்கள். அத்தகைய மாணவர்களிடம் அன்பாக அவர்களின் வழியில் சென்று அவர்களை வழிநடத்த வேண்டும். அவர்கள் வயதிற்கு நாமும் செல்ல வேண்டும். தினம் தினம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய ஆசிரியர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவ்வளவு சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். இப்பொழுது ஒரு சிறிய கற்பனை ஏற்படுகிறது. பாரதி இன்று இருந்திருந்தால் இன்றைய ஆசிரியர்களை பற்றி கவிதை எழுதியிருந்தால் எப்படி இருக்கும்? தேடி வகுப்புகள் பல சென்று வாய் வலிக்க பாடம் பல கூறி சிலரை குட்டி கொடுத்தும் பலரை தட்டி கொடுத்தும் ஒப்பிட்டு குறை கூறி குறைந்த சம்பளம் குறித்து ஒப்பாரி வைத்து வருடத்தின் முடிவில் என்றோ ஒரு நாள் வரும் தேர்வின் முடிவு கண்டு நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாடியிருப்பார். இதைவிட ஆசிரியரின் பெருமையை சொல்லிட என்னிடம் வார்த்தையே இல்லை. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்து என் வாய்மொழி கேட்டமைக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் என்னுடைய கனிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்களின் வாழ்த்துகளுக்கு நன்றி கார்த்திகா.